எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நல்லா பூண்டு மணத்தோடு இருக்கக்கூடிய பூண்டு தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவை லைட்டாக வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேங்க. அதே போல் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். திரும்ப மிளகாய் போட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூனு, அதே போல் எள்ளு 1 டேபிள் ஸ்பூனுங்க. 1/4 கப்பு அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கோம். மாவில் போட்டு நம்ம கலக்கிறதுக்காக கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவோடு சேர்க்கறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணோம். 10 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டுங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் நமக்கு தனி ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த பூண்டு மணம் இந்த தட்டையில் வர்றதுக்கு முக்கியமான மசாலா இது தான். இதை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மற்ற எல்லா பொருட்களுமான ஜீரகம், மஞ்சத்தூள், எள், பொட்டுக்கடலை மாவுங்க, இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு, அதே போல் பெருங்காயத்தை நல்லா கரைச்சிட்டு அந்த பெருங்காயம் கரைச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுற அந்த சின்ன கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் இல்லாட்டி வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கனாலும் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் சேர்த்து மாவு பிடிக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு வரணுங்க. இதுக்கப்புறமா நம்ம நல்லா தண்ணியை மிதமான சூட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அந்த மிதமான சூடில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோங்க. மாவு ரெடி பண்ணும் பொழுது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணியோட அளவு எச்சா போயிடுச்சுன்னா நம்ம இந்த தட்டை மாவில் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொறுமொறுன்ற தட்டை கிடைக்காது. பாருங்கள், இது மாதிரி நம்ம நல்லா மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாவை உருட்டி இந்த மிக்சிங் பவுலில் வச்சுட்டுங்க, ஈரத்துணியை போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இது ஊறிச்சுன்னா நம்ம தட்டையாக அமுத்தி எடுத்துக்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை மிதமான தணலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான சைஸில் நீங்கள் இந்த மாவை உருட்டி எடுத்துக்கணுங்க. நம்ம வச்சுருக்கக்கூடிய கடாயோட அளவை பொறுத்து நம்ம போடக்கூடிய தட்டையோட அளவு சின்னதாகவும் பெருசாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே ஈரத்துணியில் வச்சு தட்டி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் பட்டர் பேப்பரில் வச்சு தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம், இல்லாட்டி ஆயில் நம்ம வாங்கிட்டு வர அந்த கவரில் வச்சு தட்டுறதுனாலும் தட்டிக்கலாங்க. எனக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் இது மாதிரி செஞ்சுக்கிறேன். துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டுங்க, நல்லா புழிஞ்சிட்டு அந்த துணி மேலே ஒரு பாதிக்கு 2 லைன் அடுக்கிட்டு இதை நல்லா கவர் பண்ணிவிட்டுங்க. இன்னொரு கிண்ணியை எடுத்துக்கோங்க. அதனுடைய பின்பகுதி தட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த தட்டையான பின்பகுதியை வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அமுத்தும் பொழுது இந்த தட்டை ஒரே சீராக நமக்கு அமுங்கி கிடைக்குதுங்க. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையுமே கொஞ்சம் நம்ம இது மாதிரி வச்சு தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு சூப்பராக தட்டை எண்ணெயில் போட்டு சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது ஒரே சமயத்தில் 6-7 தட்டையை போட்டு பொரிச்சிடக்கூடாது. ஒன்று ஒன்றா போட்டு அது மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா அதுக்கடுத்த தட்டை மாவு போடணும். இது மாதிரி நம்ம போட்டு எடுக்கிறதுனால ஒன்றோட ஒன்று தட்டை ஒட்டாமல் அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்குங்க. நம்ம இந்த தட்டை மாவில் எந்த விதமான சோடாவும் மிக்ஸ் பண்ண கிடையாதுங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருந்தோம், அவ்வளோதான். ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே போல் இன்றைக்கி நம்ம பூண்டு தட்டை செய்கிறோங்க. இந்த தட்டையை நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது அந்த பூண்டு அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதனுடைய வாசனை நல்லா கமகமன்னு வருங்க. இது மாதிரி தட்டையை 2 பக்கமாகவும் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அருமையான தட்டை ரெடி ஆயிருங்க. தட்டை செய்கிறதுக்கு மாவு தயாரிக்கிற முறை இது தாங்க.
இந்த முறை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஃப்ளேவரில் தட்டையை வந்து செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பூண்டு தட்டை செய்கிறோம். நீங்கள் வந்து கொத்தமல்லி தலையை வந்து இது மாதிரி மிக்சியில் ஓட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொத்தமல்லி தட்டை. ஜீரகம் அதிகமாக போட்டுக்கிட்டோம்னா ஜீரக தட்டை. இது மாதிரி விதவிதமான தட்டைகள் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு எப்பயுமே வீட்டில் வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அருமையான பூண்டு தட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணியாச்சு. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை வீட்டில் இந்த பூண்டு தட்டை ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இந்த தட்டை வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சுவையான பூண்டு தட்டை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிஜமாலுமே இந்த பூண்டு தட்டை அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருந்ததுங்க. குழந்தைங்க மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வணக்கங்க.